தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு ஜனவரி 12ஆம் தேதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு 2 முறை அவருடைய ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதன் பிறகு மீண்டும் உயர்நீதிமன்றம் அவருடைய மனுவை தள்ளுபடி செய்தது. அதன் பின்னர் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடினார். அப்போது உச்சநீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் வழங்க முடியாது என்று தெரிவித்த நிலையில் மீண்டும் கீழமை நீதிமன்றத்தை அணுகலாம் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து மீண்டும் 3வது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணை தான் இன்று நீதிபதி அல்லி முன்பு நடைபெற்றது. செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அரியமா சுந்தரம் ஆஜராகியிருந்தார். அவர் தரப்பு முக்கியமான வாதங்களை பார்க்கும்போது, அதாவது செந்தில் பாலாஜியின் அந்த வருமானத்தை தவறாக கணக்கிட்டுள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது. குறிப்பாக அவருடைய வங்கி கணக்கை பார்க்கும் போதும், அது மட்டுமில்லாமல் அந்த வங்கி கணக்கை கொண்டு அவர்கள் கொடுத்த அந்த புகாரை பார்க்கும் போது பல்வேறு வித்தியாசங்கள் உள்ளது. வங்கி கணக்கில் டெபாசிட் ஆன அந்த பணம் தொடர்பான அந்த விவரங்களை திரித்து அதிக அளவில் அந்த கம்ப்ளைண்டில் அவர்கள் அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது ஏற்கனவே 200 நாட்களுக்கு மேலாக அவர் சிறையில் இருந்துவிட்டார். ஒரு குற்றச்சாட்டு தற்போது நிரூபிக்கப்படாத நிலையில் அவர் தண்டனை வழங்கப்பட்டது போல தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. மேலும் அமலாக்கத்துறை கொடுத்த ஆவணங்கள், அதில் பாதி ஆவணங்கள் முழுமையாக மாற்றப்பட்டுள்ளது, திருத்தப்பட்டுள்ளதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் சரி, கீழமை நீதிமன்றம் சரி தெளிவாக கூறியுள்ளது. அதாவது இது ஜாமீன் வெளியேவிட்டால் அவர் தொடர்ந்து அமைச்சராக உள்ளதால் அவர் சாட்சியில் கலைத்து விடுவார். எனவே ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு வாதத்தை இன்று மீண்டும் எடுத்து வைத்தார்கள். இந்த 2 தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் தற்போது இந்த வழக்கின் தீர்ப்பை ஜனவரி 12ஆம் தேதிக்கு நீதிபதி அல்லி தள்ளி வைத்துள்ளார். பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.